கோவை ஈச்சனாறு அருகே சிட்கோ பகுதியில் இருக்கும் 2 பிளாஸ்டிக் ஆலைகளில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆலைகளில் இருக்கும் பொருட்கள் வெடித்து சிதறுவதால் தற்போது பெரும் தீ விபத்தாக இது மாறியிருக்கிறது. கோவை ஈச்சனாரி சிட்கோ பகுதியில் பிளாஸ்டிக் ஆலைகளில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐஸ்வர்யா, இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? தற்போது அங்கிருக்கும் கள நிலவரத்தை சொல்லுங்க. வேதவல்லி, அதாவது கோவை சுந்தராபுரம் அடுத்த சிட்கோ பகுதி, அதாவது தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தில் உள்ள 2 பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் தற்போது இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அதாவது முதல் கட்டமாக காலையில் ஒரு பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த தீ மலமளவென பரவியதில் அதுக்கு அருகிலே உள்ள மற்றொரு பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் இந்த தீ விபத்து பரவியதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த தீ விபத்துக்கான காரணம் எதுவும் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இருந்த போதிலும் இங்கிருந்து நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் என்ன சொல்வது என்றால், இங்கிருந்து அதாவது மின்கசிவு காரணமாகவே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு இடையில் பாத்தீங்கன்னா இந்த தீயை அணைப்பதற்காக உடனடியாக மாநகர பகுதிகளிலிருந்து 4 தீயணைப்பு வாகனங்கள் இங்கு உடனே தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தது. ஆனால் இது என்னவென்றால், அந்த தீயணைப்பு வாகனங்களில் முறையாக அதாவது தண்ணீர் இல்லாததால் அந்த தீயை அணைக்கும் பணியில் சற்று தாமதம் ஏற்பட்டது. தற்போது நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். உடனே அருகில் உள்ள அந்த தனியார் லாரிகளில் இருந்து தண்ணீர் வாங்கிதான் தற்போது தீயணைப்பு அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இருந்த போதிலும் தற்போது இன்று பாத்தீங்கன்னா வெயில் அதிக அளவில் இருப்பதால் இந்த தீ சற்று கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் தவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலும் தொடர்ச்சியாக தற்போது தனியார் லாரிகள் மூலம் தண்ணீர் வந்ததால் தொடர்ச்சியாக இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமடைந்து தற்போது பணியில் ஈடுபட்டு வருவது நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவல்லி, ஐஸ்வர்யா, அந்த தொழிற்சாலைக்கு உள்ளே ஆட்கள் யாராவது சிக்கி இருக்கிறார்களா? அதாவது இன்று விடுமுறை நாள் என்பதால் இன்று இந்த தொழிற்சாலைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அதனால் உள்ளே ஆள் எதுவும் இல்லை என்று நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் என்று தெரிவிக்கின்றது. இருந்த போதிலும் இங்கு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் தொழிற்சாலை அந்த வீட்டு உபயோக பொருட்கள், அதாவது சேர், பக்கெட், இது போன்ற பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை என்று கூறப்பட்டுள்ளது. சற்று முன்பு பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையிலிருந்து வெடிக்கும் சத்தம் கேட்ட உடனே இங்கு அருகில் இருந்த பொதுமக்கள் சிதறி ஓடியதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. உடனே இங்கிருக்கும் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். உள்ளே ஏதாவது சிலிண்டர் போன்ற வெடிப்பொருட்கள் இருக்கிறதா, அது வெடித்த சத்தம் கேட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது. இருந்த போதிலும் தீயணைப்பு வீரர்கள் அந்த தொழிற்சாலை சுற்றிலுமே, அதாவது ஒரு வாகனம் அதன் முன்புறமும் மற்றொரு வாகனம் அதன் பின்புறமும் மற்றும் இடையில் ஒரு வாகனமும் இன்று இந்த தீயணைப்பு பணியில் சுற்றும் தீயணைப்பு வீரர்கள் தற்போது ஈடுபட்டு வருவதை பார்க்க முடிகிறது. வேதவல்லி, தற்போது வரைக்கும் எத்தனை தீயணைப்பு வாகனங்கள் அங்கு வந்திருக்கின்றன? அதாவது சுந்தராபுரம் அடுத்த, அதாவது குறிச்சி அடுத்த பகுதியில் தான் இந்த சிட்கோ இயங்கி வருகிறது. இங்கதான் இந்த 2 பிளாஸ்டிக் தொழிற்சாலையில், அதாவது பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் 3 முதல் 4 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த புகையானது மேலே கிளம்பியது. இதை பார்த்த உடனே அதாவது சுமார் அந்த பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் அச்சமடைந்தனர். ஆனால் உடனடியாக இந்த சம்பவம் அறிந்து மாநகர பகுதி மற்றும் புறநகர பகுதியிலிருந்து சுமார் 4 தீயணைப்பு வாகனங்கள் தற்போது இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேதவல்லி, எத்தனை தீயணைப்பு வீரர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஐஸ்வர்யா? அதாவது நான் முன்கூட்டியே சொன்னது போல ஒரு வாகனத்திற்கு கிட்டத்தட்ட 3 முதல் 4 பேர் என தற்போது 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது இடையில் பாத்தீங்கன்னா அந்த தீயணைப்பு வாகனங்கள்ல நீர் இல்லாதது இந்த தீயணைப்பு பணியில் சற்று தாமதம் ஏற்பட்டது. உடனே அருகில் உள்ள ஒரு தனியார் லாரியை அழைத்துக் கொண்டு அதிலிருந்து தண்ணீரை மாற்றி தற்போது இந்த தீயணைக்கும் பணியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் இதில் சிரமங்கள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஒரு தொழிற்சாலையிலிருந்து தீ மற்றொரு தொழிற்சாலை பரவியதால் அங்கேயும் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதையும் ஆனால் தீயணைப்பு வீரர்கள் இங்குள்ள, அதாவது பொதுமக்கள் உதவியுடன் இந்த தீயணைப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த ஆலைக்கு அருகில் இருக்கும் வீட்டில் இருக்கும் பொதுமக்கள் அப்புறப்படுத்தி விட்டார்களா? அதாவது இந்த பகுதியானது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிறு வளர்ச்சி நிறுவனம், அதாவது இங்க அதிக அளவில் பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள் தான் இங்கு நிரம்பியுள்ளது. குடியிருப்புகள் என்பது இங்கு இல்லை. அதனால் இங்க பொதுமக்களுக்கோ இல்ல மற்ற குடியிருப்புகளுக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லை. இருந்த போதிலும் பாத்தீங்கன்னா இங்க அதிக அளவில் தொழிற்சாலைகள் உள்ளது. அதாவது முன்கூட்டி குறிப்பிட்டது போல இது சிட்கோ என்பதால் ஆங்காங்கே ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஒட்டி அருகிலே இன்னொரு விதமான தொழிற்சாலையும் இயங்கி வருகிறது. இருந்த போதிலும் தற்போது தீயணைப்பு வீரர்கள் முழு மூச்சாக இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது தீயை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவே கூறப்படுகிறது. இருந்த போதிலும் காலை ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றொரு தொழிற்சாலையிலும் இருந்ததா தற்போது இங்கு உள்ள, அதாவது
தொழிற்சாலைக்கு உரிமையாளர்களும் தற்போது ஒரு அச்சம் தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் இந்த தொழிற்சாலையின் உரிமையாளருக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரும் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். வேதவள்ளி, கோவை ஈச்சனாரி அருகே சிட்கோ பகுதியில் இருக்கும் 2 பிளாஸ்டிக் ஆலைகளில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஐஸ்வர்யா.